ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆண்டு முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்து இந்த ஆண்டின் கடைசி மாதத்தில் பிரவேசிக்க, கடைசி நாட்களுக்கு பிரவேசிக்க கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையிலும், இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளும் பிரசனத்தில் நிறைத்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. இந்த ஆராதனை முழு தெய்வீக பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் நாங்கள் நிரப்பப்பட உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 91 பாமாலை 57 பாடுவோம். இப்போ நாம் பெத்லகேம் சென்று. கீதம் 91 பாமாலை 57 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு
உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விரும்பி பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணி விடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் ஆசை இல்லாமல் பரிசுத்தமுள்ளவராக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற நாம் ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இன்றென்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 150ஆம் சங்கீதம். 150ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தேங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று.
அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். சர்வ வல்லவராய் இலகு மருளாம் தந்தையாம் எம்பீரானனை நாம் போகிறேன். அவர் ஒரு பேராமை தனுமாய் ஆதி முதலங்கத்தனுமாய் தவறிலே சோகிரி சுவையும் சந்ததமேயான் நாம் போகிறேன். பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கண்ணி மறியிடமாய் குருவாய் நரரவதாரமாய் உதிதாரணமும் நம்புகிறேன். ஒன்று பிலததி 14 புகழரு பாடுகளை ஏற்று முன்னம் சிலுவை அறையுண்டு உயிர் வேதாரண நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி 3ஆம் தினமதிலே இறந்தோரிட நின்று உயிரோடு எழுந்தாரணமும் நம்புகிறேன். சந்தத மோட்டம் எழுந்தருளே சருவ வல்ல பரனான என்னை தன் வல பாரிசமே இருங்கேதாரண நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டன நம்புகிறேன். பாவ மன்னிப்புலதனமும் மரித்தோருயிர்த்தெழும் வாரணமும் ஓவானித்ய ஜீவனுமே உலதனமும் நான் நம்புகிறேன். சுவாமி ஆமென் சுவாமி ஆமென் சுவாமி ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணலம் கல்லடைக்குறிச்சி சேசை கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கும் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்ப நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிக்க தேவன் அதிகமாக நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற
ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக, அவர் செய்து கொண்டு வர ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளையை காலை 8:30 மணிக்கு ஆராதனை வேளை CSI திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் இதை ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை எனக்காக. என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் தவறாமல் ஜெபிக்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு உள்ள தேவைன்னு சொன்னால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க முன் வரலாம். இதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுப்பார்னு சொன்னால் நீங்கள் தாங்க முன்வாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் டாக்டர் டி பெனிட்டோ ஜான்சன், திருமதி கே ஜாஸ்மின் நிர்மலா, இந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தன்னுடைய 28வது அவர்கள் தன்னுடைய திருமண ஆண்டை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதை எண்ணி நன்றியுள்ள இதயத்தோடு கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. உன் கையில் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்திச் சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அன்பு மகன் ஜெஃபர்சனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அருமையான மகனுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்வை, ஒரு திருமண வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தேவன் ஒரு கொடுக்க அருமையான மணமகள் அஸ்மிதாவுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளையுடைய அந்த திருமண ஆராதனையிலும் அவர் வாழப்போகிற புதிய குடும்ப வாழ்விலும் நிறைவாய் தங்கியிருந்து ஆண்டவர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளையிலும் இந்த துதி ஆராதனை நடத்தும்படியாக நம்ம மத்தியிலே பாளையங்கோட்டையிலிருந்து அன்புக்குரிய சகோதரர் ப்ரொஃபஸர் சோஃபட் அவர்கள் தன்னுடைய குழுவினரோடு கூட வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் இந்த துதி ஆராதனை நமக்கு நடத்தி தருவார்கள். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல்லிலிருந்து இயேசுவே பரலோகத்தின் வழி என்று ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற அன்புக்குரிய சகோதரர் டேனியல் தனசிங் அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பார்கள். நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், இடைபடுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி நாளிலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலே எங்களை அன்போடு அழைத்த குருவானவர் முத்துராஜ் ஐயா அவர்களுக்கும் ஏஞ்சல் டிவி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாள் வரை எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். உடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். உம்முடைய கரம் எங்களோடு இருந்தது ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை எங்களுக்கு செய்வீராக. ஒரு நிமிடம் ஒரு ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய நீர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கப்படுவதாக. அப்படி ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாருமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. சொல்லுமா? ஆவியானவரே,
ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வாருமையா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதாக. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே இயேசுவே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நாங்கள் உமக்கு துதிகளை ஏறெடுக்கும் பொழுது, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே இருப்பதாக. எங்கள் நடுவிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளுக்கு ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பல்லமைகளையும் இந்த நாளிலே தரப்போகிறார். ஹல்லேலூயா. என்னோட சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார். அவர் நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, எவ்வளவு பெரிய கர்த்தருடைய மகிமை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இன்றைக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நன்றி செலுத்தும்படியாக நிர்ணயம் பண்ணப்பட்ட நாள் இது. ஆகவே சந்தோஷமாய் கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்காக நல்ல கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மைகளை மாத்திரம் செய்தார். கரங்களை தட்டி சொல்லுமா? 1 2 3 4 எல்லாரும் இருக்கிறவங்களை கரங்களை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல சந்தோஷமாய் ஆண்டவரே நன்மைகளை செய்திரு, வருடம் முழுவதும் செய்திரு, எங்களோடு இருந்திரு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். சொல்லுங்களா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கரங்களை தட்டி ஆசையாய் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. உற்சாகமாய் நன்றி தகப்பனே இயேசுவே செய்தீரே. வருடம் முழுவதும் காத்தீரையா, உந்தன் பலத்தால் நிறைத்தீரையா. சொல்லுங்களேன். வருடம் முழுவதும் காத்தீரையா, உந்தன் பலத்தால் நிறைத்தீரையா. கரத்தால் என்னை அணைத்தீரையா, கிருபையால் என்னை மூடினீரையா. கரத்தால் என்னை அணைத்த தேவன் அவர், கிருபையாலே மூடின தேவன். சந்தோஷமாய் நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. வருடம் முழுவதும் எங்களோடு இருந்த தெய்வமே, கரம் எங்களோடு இருந்துச்சு, கிருபை எங்களோடு இருந்தது, இரக்கம் எங்களோடு இருந்தது. ஓ, புதிய ஆண்டிலும் எங்களை நடத்தும் ஆண்டவரே, புதிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. புதிய சுதந்திரம் புதிய ஆண்டில் எங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாமே ஆயத்தமாய் இருக்கிறது. சந்தோஷமாய் நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ள போகிறோம். என்னோட சேர்ந்து இருக்கிற இடங்கள்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புதிய ஆண்டுக்காக புதிய ஆண்டிலும் நடத்துமையா, புதிய கிருபைகள் தருவீரையா. புதிய ஆண்டிலும் நடத்துமையா, புதிய கிருபைகள் தருவீரையா. புதிய சுதந்திரம் எனக்கு தந்து மேன்மைப்படுத்தி வைப்பீரையா. சொல்லுங்களேன். புதிய சுதந்திரம் உங்களுக்கு தந்து மேன்மைப்படுத்தி வைப்பார். சொல்லுமா? நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னோட இருதயம் நன்றினாலே நிரப்பப்படுகிறது. இருதயம் நன்றினாலே நிரப்பப்படுகிறது. வாய்கள் துதியினாலே நிரப்பப்படுவதாக. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார்.
நண்பனி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. ஆசையாய் சொல்லுமா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஆண்டு முழுவதும் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நல்ல இயேசுவுக்கு கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த பலத்துக்காக, அவர் கொடுத்த பாதுகாப்புக்காக உங்களோடு இருந்தாரு. வருடத்தை முடிக்க முடியாது என்று எண்ணினீர்கள், ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்து எல்லா நாட்களிலும் பத்திரமாய் பாதுகாத்து அடுத்த ஆண்டுக்கு ஆயத்தப்படுத்துகிற நேரத்தில் வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மகத்துவமான தேவன் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் பெரிய தேவன் அவர். அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. அவருடைய கிருபையை நாம் சந்தோஷமாய் பாட போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மாறாதது. ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம் அந்த வருடத்திலே, ஒருவேளை துக்ககரமான பாதையில் நீங்கள் நடந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் சரி, ஒருவேளை மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, ஒன்று பிரியாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய மாறாத கிருபை. ஹல்லேலூயா. அந்த மாறாத கிருபை மாறாத பிரமாணத்தினாலே நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மாறவே மாறாது, அது மாற்றப்படவும் முடியாது. ஹல்லேலூயா. என்னோட விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் கர்த்தர் விலக மாட்டார். சந்தோஷமாய் எங்களோட சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுங்கள். 1 2 3 4 எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை முற்றிலுமாய் மாறாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்களேன், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்களேன், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி சொல்லுவோமா? யெகோவா நிசி என் ஜெயமானவர், என்னோடு இருப்பவர், என் வாழ்க்கை நம்பிக்கையானவர், போதுமானவர். யெகோவா நிசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுங்களேன், யெகோவா நிசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சந்தோஷமாய் மலைகள்
விலகி போனாலும் ஆண்டவர் மாறாதவராய், எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் மாறாததாய், வல்லமை மாறாததாய், எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். சந்தோஷமாய் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத தேவன், எப்பொழுதும் மாறாதவராய் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். வருடத்தின் கடைசி நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களிலே, சில நேரங்களிலே நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகிறது. ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக செல்வதற்கு ஒரு பிரமாணத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளாக செல்வதற்கான பிரமாணம் வேதாகமத்தில் இருக்கிறது. அவற்றை நாம் கற்றுவிட்டு சில நேரங்கள் நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லேவியராகமம் 23:23. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த நாளாய் இருப்பதாக. வேதாகமத்திலே ஒரு நாள் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி என்கிற ஒரு நாள் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே விசேஷமாய் ஒன்று செய்வார்களாம். எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற ஒரு பண்டிகையை அவர்கள் நிர்ணயம் பண்ணுவார்களாம். இந்த பண்டிகைக்கு பெயர் என்னவென்றால் ரோஷ் ஹஷானா என்கிற பெயர். என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன், ரோஷ் ஹஷானா, ரோஷ் ஹஷானா. இந்த நாள் எந்த நாள் அப்படின்னா, வேதாகமத்தின் பிரகாரமாக இந்த நாள் நியூ இயராக கொண்டாடுகிறார்கள். நாம் கிரகோரியன் கேலண்டர் என்கிற காலண்டரை பின்பற்றுகிறோம். அதிலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்மளுக்கு நியூ இயர். வேதாகமத்திலே ஒரு காலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7ஆம் மாதம் 1ஆம் தேதி அவர்கள் நியூ இயராக கொண்டாடுகிறார்கள். இந்த நாள் விசேஷமான நாள். இந்த நாளுக்கு பேர் ரோஷ் ஹஷானா என்று சொல்லுகிறார்கள். இந்த நாளில் விசேஷ தன்மை என்னவென்றால், இந்த இடத்துல எக்காலத்தை ஊதுவார்களாம். எக்காலம் ஊதுகிற ஒரு காரியம் நடைபெறுகிறது. வேதாகமத்தில் எக்காலம் ஊதுகிறது எதை குறிக்கும் என்றால், ஒரே ஒரு காரியத்தை தான் குறிக்கும். வேதாகமத்திலே முதலிலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு காரியம் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஆரம்பம் என்கிற ஒரு காரியம். எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்களேன், புதிய ஆரம்பம். ரோஷ் ஹஷானா அப்படின்னா புதிய ஆரம்பம். இப்ப புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம அடி எடுத்து சொல்லுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய தொடக்கம் உண்டாக போகிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய தொடக்கம் ஆரம்பமாக போகிறது. ஒருவேளை எத்தனை புது வருஷம் வந்தாலும் புதிய தொடக்கம் வரல அப்படின்னா அது புது வருஷம் கிடையாது. நீங்க எத்தனை புது வருஷம் வந்துக்கலாம், ஆனா புதிய தொடக்கம் வந்தால் அதுக்கு பேர் புது ஆண்டு, புதிய ஆண்டு. ஆண்டவர் புதிய தொடக்கத்தை தருகிறார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே புதியசு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பழசு ரிப்பேர் செய்யப்பட்டதாக இருக்காது, பழசை சரி செய்யப்பட்டதாக இருக்காது, பழசை அப்டேட் பண்ணதா இருக்காது, அது புதுசாவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, புதிய தொடக்கத்தை கொடுக்க போகிறார். இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், அதுவும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ரோஷ் ஹஷானா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நியூ இயர்ல வந்திருக்கிறோம். முந்தின நாளில் என்ன செய்ய வேண்டும், முந்தின மாதங்கள் என்ன செய்ய வேண்டும். வேதாகமத்தில் இந்த 6ஆம் மாதம் என்பதை எலுல் மாதம் என்று சொல்வார்கள். எலுல் என்கிற மாதம். இந்த மாதத்தை என்ன மாதம் என்று சொல்வார்கள் என்றால் டெஷுவா என்று அழைப்பார்கள். இந்த மாதம் முழுவதுக்கும் பெயர் டெஷுவா என்கிற பெயர். அதாவது நியூ இயருக்கு முந்தின மாசத்துக்கு பேர் டெஷுவா அப்படிங்கிற பெயர். அதுல என்ன நடக்கும், என்ன பிரத்யேகமாக நடக்கும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மோசே என்ன பண்ணினார் என்றால், அங்கே மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் இரவும் பகலும் இருந்தார். அவன் 10 கற்பனையாக உடன்படிக்கையின் வார்த்தைகளை அந்த பலகையிலே எழுதினார். இந்த நாள் இந்த டெஷுவா அப்படிங்கிற நாட்களா இருக்கிறது. 40 நாட்கள் உபவாசம் இருக்கிற நாட்களா இருக்கிறது. புதிய வருடத்துக்கு முன்பதாக இருக்கிற 30 நாட்களும் அடுத்த வருட 10 நாட்கள் என்று 40 நாட்கள் அவர்கள் நியமனம் பண்ணி கொள்வார்கள். அப்படின்னா புது வருஷத்துக்கு முந்தின வருஷம், முந்தின மாசம் அது உபவாசத்தின் மாசமான ஒரு மாசம், கர்த்தரை நோக்கி திரும்புகிற ஒரு மாசமான ஒரு மாசம். டெஷுவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திருப்புதல் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், திருப்புதல், மனம் திரும்புதல், டர்ன், ரிட்டர்ன் என்ற அர்த்தம். இந்த நாளிலே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கொண்டாட்டத்தின் மாசமாக இந்த மாதம் இருந்தாலும் நாம் இந்த நேரத்திலே திருப்புதலை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நீங்க திரும்பினீங்க அப்படின்னா ஆண்டவருடைய மேலான பாதைகளை செல்ல போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் இப்ப நேற்று ஆண்டவருடைய புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த டெஷுவா அப்படின்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த நாட்கள் அவர் சமீபமாய் இருக்கிற நாட்கள், இந்த நாட்கள் அவர் பக்கத்தில் இருக்கிற நாட்கள். இந்த நாட்களை நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் திரும்புவார். திரும்பி என்ன ஆகும்னா
மேலான இடங்களை உங்களுக்கு கூட்டி செல்வார். வழிகளை விட்டு திரும்பி மேலான நினைவுகளுக்கு செல்ல வேண்டும், மேலான வழிகளுக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறார், புதிய ஆரம்பங்களை வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே புதிய காரியத்தை இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த வருடத்தில் எனக்கு செய்வீராக என்று நாம் கேட்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில் என்ன செய்யப்படும் என்று எபிரேயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகம் இருக்கிறதாம், ஒவ்வொரு வருடத்துக்கும் அந்த பக்கம் இருக்குமாம். அந்த பக்கத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் புதிய பக்கத்தை திருப்பி புதிய கிருபைகளையும் புதிய காரியங்களையும் அந்த புது பக்கத்தில் ஆண்டவர் எழுதுவாராம். இந்த நேரத்தில் அப்படி நடக்குமா? இந்த நேரத்தில் அப்படி நடந்து சீல் பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் புதிய காரியங்களை தொடங்கும்படியாக நம் ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி இந்த வருடத்தின் கடைசி நாளில் அமர்ந்திருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை நீர் எனக்கு செய்வீராக. என்னுடைய இருதயம் சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி திருப்பப்படுவதாக. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வழிகளை விட்டு நான் திரும்புகிறேன், என்னுடைய நினைவுகளை விட்டு நான் திரும்புகிறேன், உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் திரும்புகிறேன். என்னுடைய இருதயம் உம்மோடு இப்பொழுது இணைக்கப்படுவதாக, என்னுடைய இருதயம் இணைக்கப்படுவதாக. ஏனென்றால் நீர் புதிய தொடக்கத்தை எனக்கு ஆரம்பிக்கிறீர், புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறீர். ஆண்டவரே நான் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னில் வாழ்பவரே, என்னில் வசிப்பவரே, சிங்காசனத்தில் சதா காலம் ஆளுகை செய்பவரே. சொல்லுங்களேன். என்னில் வாழ்பவரே, என்னில் வசிப்பவரே, என்னில் வசிப்பவரே, சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் சதா காலமும் ஆளுகை செய்பவரே. நீர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் என்னில் வாழ்பவர்க்கே. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் இயேசுராஜனுக்கே. Jesus lives in me and I live in him. Seated on the throne, he reigns forever, forever and forever. He is holy, 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 God Almighty. Oh, holy, 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 God Almighty. Praise and honor, glory and power to the one who lives in me. Praise and honor, glory and power to the one who lives in me. ஒரு நாள் காலையில நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாயிலே போட்ட ஒரு பாடல். இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னிலே வாசம் பண்ணுகிறீர், என்னிலே நீர் வசிக்கிறீர் ஆண்டவரே, நான் உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். என்னோடு சேர்ந்து கடைசியாக இந்த வரிகளை என்னோடு சேர்ந்து பாடுவீர்களாம். என்னில் வாழ்பவரே, என்னில் வசிப்பவரே, சிங்காசனத்தில் சதா காலமும் ஆளுகை செய்பவரே. நீர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர். நீர்
பரிசுத்தர் 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 எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறீர், எங்களை வாசம் பண்ணுகிறீர். மகிமையானவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறது, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. வருடத்தின் கடைசி நாளிலே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் என்னில் வாழ்பவர்க்கே. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் இயேசு ராஜனுக்கே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் பரிசுத்த தெய்வனே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த வருடத்தின் கடைசி நிலையிலிருந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து புதிய தொடக்கத்தை தருகிற மகத்துவமான தேவனை பார்த்து, ஆவியானவரை வழி நடத்தின தேவனை பார்த்து, எல்லாவற்றையும் சதா காலங்களிலும் அதிசயமான காரியங்களை செய்து முடிக்கிற மகிமையான பிரபுவை பார்த்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மகிமை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. அதிசயங்களை செய்கிற மகிமையான தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் உயர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் நீர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற புதிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, புதிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன், சகலத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன், சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்கிறேன். வரப்போகிற ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. சொல்லுங்க, வரப்போகிற ஆண்டு கர்த்தருடைய கிருபைகள் நிறைந்த ஆண்டு. வரப்போகிற ஆண்டு முழுமையும் நான் பெற்றுக்கொள்கிற ஆண்டு. எல்லா மாதங்களிலும் கர்த்தருடைய சமாதானம் என்னை மூடி இருக்கும். எல்லா மாதங்களிலும் கர்த்தருடைய வல்லமை என்னை மூடி இருக்கும். கர்த்தருடைய நிறைவிலே நான் வாழ்வேன். ஒரு சின்ன சுதந்திரம் கூட நான் இழந்து போவதில்லை, ஒரு சின்ன காரியங்களை இறந்து போவதில்லை. கர்த்தர் நிர்ணயம் பண்ணின சகலத்தையும் எடுத்துக் கொள்வேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் வரப்போகிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்று நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற மகாபெரிய பிரபுவே, இந்த நேரங்களில் நாங்களுமே துதித்து சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. வருடம் முழுவதும் பாதுகாத்த தேவன் வருகிற ஆண்டிலும் சகலத்தையும் நன்மையாய் எங்களுக்கு செய்து முடிப்பீர் என்று விசுவாசித்து அடுத்த ஆண்டிலே கடைசி நேரத்தில் இதே போல ஒரு நன்றி செலுத்துகிற ஆராதனையிலே நாங்கள் வந்து நிற்போம் என்று விசுவாசித்து நாங்கள் சோதரிக்கிற நான் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலே அனைவரும் கூட அன்போடு கூட வாழ்த்தி கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தினதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பிதாவே ஸ்தோத்திரம், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வசனத்தை கொண்டு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அற்புதமாக நம்மை நடத்தி வந்தார். இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை, ஒரு வசனத்தை நான் சொல்லி அதனுடைய ஆழத்திற்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை நான் இப்பொழுதும் தெரிந்து கொடுக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாவற்றிலும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள், இறக்கங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் என்று சொல்லி பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கிறது, கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறது, நெருக்கமான சூழ்நிலைகள், இப்படி பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறோம். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது எல்லாவற்றிலேயும், எல்லா காரியத்திலும், நம்ம உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும்
நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த ஸ்தோத்திரம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதாகமத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்ன இயேசு கிறிஸ்துவை சற்று நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் எந்தெந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லி ஒரு 3 சூழ்நிலைகளையும் அவைகளில் அவர் ஸ்தோத்தரித்ததினாலே வந்த நன்மைகளையும் கூட குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்னவர். முதலாவது வேதாகமத்தில் நீங்கள் திருப்பிக்கிட்டீங்கன்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் போகிற இடத்துல திரளான ஜனங்கள் கூடி வருவார்கள். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷரிடத்திலே கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து குறைவுகளுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் பண்ணின இயேசுவினிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் குறைவுபடுகிறது என்று சொன்னால் உடனடியாக நாம் புலம்ப ஆரம்பித்து விடுவோம், அல்லது உடனடியாக நாம் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் என்று சொல்லிவிடுவோம். இப்படி பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறோம். இப்பொழுது இயேசுவும் பாருங்கள், அவர் ஊழியம் செய்த நாட்களை எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா 3 நாட்கள் இயேசுவோடு கூட இவர்கள் வந்து தங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு திருப்தியாய் ஆகாரத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆனால் அங்கே இருக்கிறதோ 7 அப்பமும் சில சிறு மீன்களும் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுக்கும் பொழுது அந்த 7 அப்பங்களும் அங்கே வந்திருந்த அனைவரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி உண்டாகத்தக்கதாக அது ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அநேக காரியங்களில் குறைவுபட்டிருக்கலாம். அந்த குறைவுகளுக்கு மத்தியிலும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அங்கே நிறைவை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே வெறும் 7 அப்பமும் சில சிறு மீன்களும் அத்தனை 1000 ஜனங்களுக்கு எப்படி பத்தும்? ஆனால் அவைகளை எடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இது எப்படி பத்தும் என்று கேட்காமல் அதை கொண்டு ஸ்தோத்தரித்த பொழுது, அதை வைத்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது அது அனைவருக்கும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி உண்டாகத்தக்கதாக அதை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷத்திலே பல குறைகளை கண்டிருக்கலாம். குறைவுகளுக்கு மத்தியிலும் கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நடத்தி வந்த விதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் இரண்டாவதாக இயேசு ஸ்தோத்திரம் பண்ணின ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் என்று சொன்னால், மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்து ராபோஜனம் பண்ணினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறார், பாடுபட போகிறார், சிலுவையில் மரிக்க போகிறார், பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார்.
அப்படி ஒப்பு கொடுக்க போவதற்கு முன்பாக அவர் என்ன பண்றாருன்னா 26ஆம் வசனத்தில் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இங்கே எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாடுபட போகிறார் என்பது தெரியும். இயேசு கிறிஸ்து பாடுகள், இப்பொழுது அவரை அடிக்கப் போகிறார்கள், சிலுவையில் அறையப் போகிறார்கள், அவரை துன்பப்படுத்த போகிறார்கள், நிந்திக்க போகிறார்கள், பலவிதமான சூழ்நிலைகள் வரப்போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போவதை அறிந்து அவர் முன்பாகவே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை அங்கே பாடுகிறார்கள். பாடுகள் வரும்பொழுது நம்ம புலம்புவோமோ அழிய ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட மாட்டோம். ஆனால் இவர் பாருங்கள், அவர் பாடுகளுக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லிப்பானார். இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே இதை செய்வார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி கேட்டார். அப்படிப்பட்ட பாடுகள் வரும்பொழுது, பாடுகளுக்கு மத்தியில் பாடுகள் வரப்போது, பிரச்சனை வரப்போது அறிந்தும் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் என்ன செய்யும்? அந்த பாடுகளை சகிக்க, அந்த தேவ திட்டத்திலே நாம் சரியாய் பிரயாணம் பண்ணுவதற்கு அந்த ஸ்தோத்திரம் செய்தல் நமக்கு கிருபையை பெருக பண்ணும். வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகும். அந்த கிருபை நமக்கு மிகுந்த பலனை தரும். இந்த உலகத்தில் வருகிற பாடுகள், இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள், இந்த உலகத்தில் வரக்கூடிய நிந்தைகள், இந்த உலகத்தில் வரக்கூடிய அவமானங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கு மத்தியிலும் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அது நமக்கு பலன் தருகிறதாக காணப்படுகிறது. ஆகவே நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், நமக்கு பிரச்சனைன்னு தெரியும், போராட்டம்னு தெரியும். ஆனால் அதற்கு மத்தியிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்வோம், பிதாவை நோக்கி ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்வோம். அப்படி நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை தாங்கத்தக்கதான பலனை நமக்கு தருவார், அதிலிருந்து தப்பிக்கொள்ளத்தக்கதான போக்கை நமக்கு தருவார், அப்படி கிருபையை மிகுதியாய் நமக்கு தருவார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவரை துதித்ததனால, அதை ஏற்றுக்கொண்டதனால அவரை கர்த்தர் மகிமையாக உயர்த்தினதை பார்க்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்தார். ஆகவே இன்றைக்கும் கூட பாருங்கள், அநேகருடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், அநேக ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய கடந்த காலங்கள் மிகுந்த பாடுகள், மிகுந்த உபத்திரவங்கள், மிகுந்த நெருக்கங்கள் காணப்பட்டிருக்கும். அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆகவே நம் பாடுகளுக்கு மத்தியிலே கர்த்தரை நாம் துதிக்க கற்றுக்கொண்டோம் என்றால், பாடுகளுக்கு மத்தியில் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த பாடுகள் நமக்கு லகுவாய் போய்விடும். அந்த பாடுகளை தாங்கத்தக்கதான பலன் நமக்கு இருக்கும். அந்த பாடுகள் மேலே நம்ம ஜெயம் எடுப்போம். தேவ திட்டம் நம்மில் நிறைவேறும், தேவ சித்தம் நம்மில் நிறைவேறும். நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உலகத்திலே பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அது நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவத்துக்கு மத்தியில் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் தந்து அவைகளிலே வெற்றி சிறக்க பண்ணுவார். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக எடுத்து நிறுத்துவார். அதே போல் மூன்றாவதாக நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தில் அவர் செய்வார். நாம் அனைவரும் நன்றாய் அறிந்த, தனக்கு சிநேகிதராய் இருந்த லாசரு மரித்து போனதை குறித்து நாம் பார்ப்போம். இந்த பகுதியில் லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆகிவிடுகிறது. 4வது நாளில் அவர் வருகிறார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது 38ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது
மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எந்த சூழ்நிலை? அவர் சிநேகித்த, அவர் அன்பு வைத்த லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல, அந்த கல்லறையின் இடத்துல. இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், இழப்புக்கு மத்தியில் ஸ்தோத்திரம் பண்ணின இயேசு. இங்கே 11ஆம் அதிகாரத்தில் வாச்சோன்னா, யோவான் 11 முதல்ல சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே 3ஆம் வசனத்தை சொல்லுகிறார். சகோதரி சொல்றா இயேசுகிட்ட. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா இந்த லாசருவை அதிகமாய் இயேசு சிநேகித்தார். இங்கே 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர் ரொம்ப சிநேகித்த லாசரு. இந்த லாசருவனுடைய இழப்பு, லாசரு மரித்து போனார். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கல்லறையிலே வைக்கப்பட்டு இருக்கிற இடத்துல போய் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர் ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு அவர் அடுத்து பாருங்க, அங்கே 42வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் எனக்கு என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்றார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேதச் சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலைகள் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகி போன ஒரு சரீரத்தை அங்கே இயேசு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்றார். அந்த இடத்துல போய் கல்லறைகிட்ட நின்று, நீர் எனக்கு செவி குடித்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தான் சிநேகித்த லாசரு மரித்து போன இடத்துல கல்லறையில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இழப்புக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம். இதைத்தான் நாம் யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறார். யோபினுடைய பின்னலமையை பார்க்கிறோம். இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யோபு தன்னுடைய சந்ததிகளையெல்லாம் கண்டு அவர்களெல்லாம் அவருடைய மடியிலே வளர்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் இழப்புக்கு மத்தியில் அநேகர் ஆண்டவரை துக்கப்படுத்தி விடுவார்கள், ஆண்டவரை தூசித்து விடுவார்கள். ஆனால் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். தான் சிநேகித்த லாசரு மரித்து போனான். மரித்து போன இடத்துல வந்து அவர் பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அந்த ஸ்தோத்திரத்தின் நிமித்தம் பாருங்கள், லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது லாசரு உயிர் பெற்று வெளியே வருகிறார். அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த லாசருவை கண்டு அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இயேசுவோட சிநேகிதருக்கே இப்படி நேரிட்டுருச்சுன்னு சொல்லி இயேசு மேலே கொஞ்சம் விசுவாசம் வச்சவங்க கூட ஒருவேளை தடுமாறிடுவாங்க அப்படின்ற சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இழப்புக்கு மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஸ்தோத்தரித்த பொழுது அந்த இடத்துல இழந்த லாசருவை அந்த இடத்துல உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். லாசருவை கண்டு அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கே 12ஆம் வசனத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எழுதப்பட்டிருக்கும். அப்படியானால் இழப்புக்கு மத்தியிலும் கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருவேளை இந்த ஆண்டில் நீங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். அதுவும் நன்மைக்கு, சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்காக செய்கிற தேவன். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். நாமும் கூட எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்வோம், நாம் நிறைவை பெற்றுக்கொள்ளலாம். குறைவுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் செய்த பொழுது நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட கொடுத்தார், மிச்சமும் உண்டானதை நாம் பார்க்கிறோம். உபத்திரவத்துக்கு மத்தியில், பாடுக்கு மத்தியில், நெருக்கத்துக்கு மத்தியில் அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அதுவே அவருக்கு மகிமையாக மாறினது. அதற்கு பின்பாக இழப்புக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை ஸ்தோத்தரித்ததை பார்க்கிறோம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார். அநேகர் விசுவாசம் வைத்தார்கள், அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே எல்லாவற்றிற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குறைவுகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட இழப்புக்கும் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு செய்த அநேக நன்மைகளும் உண்டு. எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அப்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்க முடியும். அவரால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்திலே 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி பார்க்கிறோம். அவன் திரும்ப வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்வோம் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று சொல்லி. அவர் அந்தந்த சூழ்நிலையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாமும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரால் உண்டாயிருக்க நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படி நாம் இப்பொழுதும் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாக எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்களும் எல்லாவற்றிலேயும் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய கிருபைகளை தந்த ஆசீர்வதியும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நீர் சொல்லி போனீர். நீர் ஸ்தோத்திரம் சொல்லிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் அநேக இடங்களில் நீர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர். அதிலே குறைவுகளுக்கு மத்தியில் நீர் ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது நிறைவுகளை நாங்கள் பார்த்தோம். கடந்த நாட்களிலே ஏற்பட்ட குறைவுகளையும் அந்த குறைவுகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய நிறைவான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குறைவுகளை நிமித்தம் ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு அந்த குறைவுகளை கொண்டு உம்மை ஸ்தோத்தரித்து நீர் கொடுக்கக்கூடிய நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நிறைவை தருகிறவர், மீதி உண்டாக ஆசீர்வதிக்கிறவர், திருப்தி அடைய செய்கிறவர், திருப்தி அடைய செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல பாடுகள் உபத்திரவங்கள் வரும் என்று அறிந்தும் ஆண்டவரே உபத்திரவத்திற்குள்ளாக போகக்கூடிய அந்த சூழ்நிலையில், பாடுகளுக்குள்ளாக போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஸ்தோத்திர பாட்டை பாடினதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் இந்த உலகத்திலே எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் இருந்தாலும் உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து பாடி துதித்தார்கள். மகிமையான காரியங்கள் நடந்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவும் பாடுகளுக்குள் போகும் பொழுது துதித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவரை மகிமைப்படுத்தினீரே. அதே போல பாடுகள் மகிமையாய் மாறும்படியாய் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் மத்தியிலும் ஸ்தோத்தரிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இழப்புக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் பண்ணினதை நாங்கள் பார்க்கிறோம். இழப்புக்கு மத்தியில் ஆண்டவரே உம்மை துதிக்கக்கூடிய கிருபைகளை தாரும். தான் சிநேகித்த லாசருவை இழந்த பொழுதும் கல்லறையின் இடத்திலே நின்று ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது ஆண்டவரே அவருக்கு நீர் செவி கொடுத்து லாசருவை உயிரோடு எழும்பி வர செய்தீர். இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாய் அங்கே ஸ்தோத்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எதை இழந்திருந்தாலும் அதன் நிமித்தம் ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாய் காணப்பட உதவி செய்யும். யோபு இழப்புக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது ஆண்டவரே எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அந்தபடியே நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவைகளை இந்த வருஷத்தில் இந்த நாட்களில் இழந்து நின்றிருந்தாலும் உம்மை துதிக்கும் பொழுது உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவைகளையெல்லாம் திரும்ப இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை ஆண்டவரே அனுபவிக்க கத்த கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே நீர் தந்து ஆசீர்வதிக்கிற காய் ஸ்தோத்திரம். அதே போல தன் குஷ்டரோகத்திலிருந்து சுகமானவன் தான் பெற்ற சுகத்தை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வந்து உம்மை ஸ்தோத்தரித்த பொழுது அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 10 பேரிலே அவன் ஒருவனே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தான். அப்படி நினைவு கூர்ந்தவனுக்கு ரட்சிப்பையும் கூட கூட்டி கொடுத்த தேவன் அந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும்
உம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய ரட்சிப்பிலை நிலைத்திருந்து அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளவும் நித்திய ஜீவ காலமாய் அதை காத்துக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் அது ஸ்தோத்திரிக்கக்கூடிய உதடுகளை தருவீராக, துதிபலிகளை ஏறெடுக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுமே. உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துவதாய் காணப்பட துதியின் ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே தந்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கண்கள் எங்கள் மீது வைக்கப்பட்டு எங்களை விசாரித்து என் தேவைகளை சந்தித்து நடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலும் நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் பாராட்டிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும், உமக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்று இதில் கற்றுக் கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இது வாழ்க்கையே நன்றி பலியாக உம்முடைய சமுதிர ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஏற்று ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த கற்பத்திற்கனிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வாலிப வயதிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவள் நிரப்புவீராக. ஒரு புதிய ஆண்டுக்குள் என்னுடைய பிள்ளைகள் குடும்பமாய் பிரவேசிக்கும் பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வேலை வாய்ப்பிற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்தை எங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த நன்மைகளை
நிறைவாய் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல காரியத்து நிமித்தமாக எத்தனையோ தடைகளப்பா, எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாக செல்லுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீரப்பா. இந்த வார்த்தையின்படியும் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துக்கு எல்லா தடைகளையும் ஆண்டவரை நொறுக்கி விட்டு சுவாமி, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாசல்களை திறந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. ஆண்டவர் குழந்தை செல்வங்களை கொடுத்து இந்த ஆண்டில் இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யும். பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கனை பூரணப்படுத்தி ஏற்றவழி சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமையிருக்கிற அன்பு தாய் தகப்பன்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக பல்வேறு விதமான நிலைமை நிமித்தமாக பிள்ளைகளை விட்டு பிரிந்து தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. இன்னும் பல காரியத்து நிமித்தமாக பெற்றோர்கள் தனியாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்பா. நீர் தயவாய் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றும், பலவீனங்களை மாற்றும் சுவாமி. நீர் அவர்களுக்கு ஊன்றுகோலாயிருந்து அவரை தடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது புதிய வருஷம் அவளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க அனுகிரகம் செய்யும். அவருடைய தனிமை உணர்வெல்லாம் மாற்றி போடுங்க ஐயா, பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. கர்த்தர் உமது பிள்ளைகளை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உமது இன்னும் என்னென்ன பலவீனத்தை நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வியாதினால் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வீடுகளிலும் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்ற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி எல்லாம் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இறங்குவதாக. சில குறிப்பிட்ட வியாதி நிமித்தமாக இதனால் எனக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருந்திருக்கிறீங்கப்பா. இந்த பயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சத்துரு போராட்டத்தினாலே இன்னும் பல வகையான காரியத்து நிமித்தமாக பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அது நிமித்தமாக சோர்வடைந்த ஒரு சூழ்நிலை, பலனற்று போன ஒரு நிலைமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இதெல்லாம் மாறட்டாங்க ஜெபிக்கிற ஐயா. உமது பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக சுவாமி. உம்முடைய தொடுதலை இப்பொழுது உணரும்படியாக அவர்களுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலும் விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. தன்னுடைய குடும்ப வாழ்வில் என்னென்ன காரியங்களுக்காக உமது பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்களோ, அது ஒரு சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், வீடு கட்டுகிற ஒரு காரியமாக இருக்கலாம், வேலைக்காக எடுக்கிற பிரயாசமாக இருக்கலாம், அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த ஆண்டில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டு செய்ய போகிற காரியத்தில் உங்களுடைய விசேஷத்து கிருபை தங்கியிருப்பதாக. ஆண்டு புதிதாக தொழில் தொடங்கும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மீது தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது பிள்ளைகளுடைய பிரயாசத்தில் நிறைவான பலனை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் ஐக்கியத்தை கொலைக்கின்ற பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மலமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து சிந்தி அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் மீத்தமாக பெற்றுவிடுகிற கண்ணீருக்கு இந்த வருகிற ஆண்டிலே அந்த பிள்ளைகள் பலனை கண்டு ஆனந்த களிப்பாக அவளை மாறச் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து தெய்வீக பிரசன்னம் அது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேலை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டாக்டர் பெனிட்டோ ஜான்சன் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் ஜாஸ்மின் நிர்மலா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. 28 ஆண்டுகளை ஆண்டவரே தன்னுடைய குடும்ப வாழ்விலே அவர் கடந்து வரும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே ஆண்டவர் ஒரு புதிய இந்த திருமண ஆண்டை காண கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வும் கொடுத்து வழிநடத்துவீராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்போம் என்று சொன்னீரே, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. நீர் அவளுக்கு கொடுத்த அன்பு மகன் ஜெஃபர்சனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான மகனுக்கு வருகிற ஆண்டவரை மாதத்தில் 24ஆம் தேதி முது பிள்ளைக்கு கொடுக்க போகிற ஆண்டவரே அந்த திருமண ஒரு
புதிய குடும்ப வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த திருமண ஆராதனை தெய்வீக பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர் வாழப்போகிற புதிய குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தருக்கு பெரிய சாட்சி இருந்த ஒரு குடும்பமாய் திகழ கிருபை தருவீராக. அருமையான மணமகள் அஸ்மிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரங்களினால் பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து நீர் வழிநடத்துங்க சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாக கிரியேச்சர வல்லமின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டடிவீராக. கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 396 பாமாலை 82 பாடுவோம். இம்மட்டும் தெய்வ கிருபை அடியேனை இரட்சித்து. கீதம் 396 பாமாலை 82 பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகமல் எல்லாவற்றையும் தந்து வழிநடத்தி வந்த ஐவுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய வருஷம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. ஒரு பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்துக்கு வந்திருந்தாலும் ஒன்று கூட குறைவில்லாதபடிக்கு சம்பூர்ணமாய் பெற்று இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர்களை பிரவேசிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும்
ஆண்டவருடைய நாமத்தை எப்பொழுது எங்கள் மூலம் மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.